மக்களே வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான அரசியல் பேசுபொருள் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் சமீபத்துல நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தியது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கார். இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் ஏன் அவங்க தாவேகாவோட பேசணும்? இந்த கேள்விதான் எல்லாருக்கும் இருந்தது. இதுக்கு திரு வேலுசாமி சொல்ற பதில் என்னன்னா, நாங்க முதல்ல திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து இருக்கத்தான் விரும்புறோம். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி எப்படி அமையுங்கிறது திமுகவின் செயல்பாடுகளை பொறுத்துதான் இருக்கு. நாங்க தனித்து நிக்க வேண்டிய சூழல் வந்தா அதுக்கு இப்போதே தயாராக இருக்கணும்னு நினைக்கிறோம். சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி சேர்வார்கள்ங்கிறது இப்போதே உறுதியாக சொல்ல முடியாது. அது கடைசி நேரத்துலதான் தெரிய வரும்னு அவர் குறிப்பிட்டிருக்கார். ஒரு அரசியல் கட்சியா நாங்க எல்லா வாய்ப்புகளையும் ஆராயணும் இல்லையா? அதனாலதான் தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதாவது காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் இளம் தலைவர்களின் ஆதரவு மற்றும் தேர்தல் வியூகங்களுக்காக தாவேகா ஒரு நல்ல பங்காளியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. நடிகர் விஜய்க்கு இருக்கிற மக்கள் ஆதரவு, குறிப்பா இளைஞர்கள் ஆதரவு காங்கிரசுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு திட்டமிடல் மட்டும்தான், கூட்டணி உறுதியாகிவிட்டதுன்னு அர்த்தமில்லை. இதுல இன்னொரு விஷயத்தையும் அவர் அழுத்தமா சொல்லியிருக்கார். கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த இடங்களை கூட அங்கங்க திமுக அமைச்சர்கள் ரகசியமா தனி வேட்பாளர்களை நிறுத்தி நிறைய பணத்தை கொடுத்து தோற்கடிச்சதா அவர் குற்றம் சாட்டியிருக்கார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நாங்க 2026க்கு தயாராகிறதுல என்ன தவறு இருக்குன்னு அவர் கேட்டிருக்கார். அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் திமுக எதிர்க்கட்சியாக அமர தயாராக வேண்டும்னு ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருக்கார். 2026 தேர்தலில் திமுகவுக்கு சவால்கள் காத்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். மொத்தத்துல திருச்சி வேலுசாமியின் இந்த பேச்சு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க தங்களுக்கான மாற்று வழியை இப்போதே தேட ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறத தெளிவா காட்டுது. இது வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கான காய் நகர்த்தலா இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காங்கிரசின் இந்த முடிவு சரியா? திமுக கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கா? கமெண்ட்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.